ஹalleluya. சத்தமா ஹalleluya. ஹalleluya. உங்க செல்போன் எல்லாம் சைலண்ட்ல இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு நாம ஆண்டோட வார்த்தைக்குள்ள என்ன செய்ய போறோம், கடந்து போக போறோம். போனை மாத்திரம் ஒரு தடவை செக் பண்ணிருங்க. நாம ஸ்ட்ரைட்டா நம்ம ஆண்டோட வார்த்தைக்கு போகலாம். நான் எப்போதும் சொல்ற மாதிரி அடுத்த ஒரு மணி நேரம் என்னோட டார்ச்சரை, அதுவும் இன்னைக்கு லவ் டார்ச்சரை நீங்க சகிச்சுதான் ஆகணும். இன்னைக்கு உலக காதலர்கள் தினம். பார்த்தேன் வரும்போதே இன்னைக்கு லவர்ஸ் டேயோட பிங்க்ல அவங்க ஃபேமிலி முழுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வேர்ல்டு வேலண்டைன்ஸ் டே. ஸோ அவங்க வேலண்டைன் கப்பலா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. சத்தமா ஹalleluya. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு உலக காதலர்கள் தினம். உலகம் முழுவதிலும் உள்ள காதலர்கள் தாங்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கிறதான அன்பை, காதலை பல விதங்களிலே வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு தினம். இன்னைக்கு உலக காதலர்கள் தினம். உலகம் எங்கிலும் இருக்கிற காதலர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கிறதான அன்பை, காதலை ஏதாவது ஒரு மீன்ல வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு தினம். இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜிஸ் வளர்ந்திருந்தாலும் காதலர்கள் தினத்திலே தவிர்க்கப்பட முடியாத ஒண்ணு லவ் லெட்டர், காதல் கடிதம். எவ்வளவு கேட்ஜெட்ஸ் இன்னைக்கு நமக்கு எவ்வளவு டெக்னாலஜிஸ் இன்னைக்கு வளர்ந்திருந்தாலும் எல்லாத்தையும் மெசேஜா டைப் பண்ணிட முடியாது, எல்லாத்தையும் வார்த்தைகளா சொல்லிட முடியாது. எவ்வளவுதான் டெக்னாலஜிஸ் வளர்ந்திருந்தாலும் இன்னைக்கும் அன்பை பரிமாறிக்கிறவங்க, காதலை பரிமாறிக்கிறவங்க தவிர்க்க முடியாத ஒண்ணு என்னன்னா காதல் கடிதம், லவ் லெட்டர்ஸ். காதலி காதலனுக்கு எழுதுவது அல்லது காதலன் காதலிக்கு எழுதுவது. இன்னைக்கு காலையில ஒரு போஸ்ட் மேனா உங்க முன்னாடி நான் நிக்கிறது எதுக்குன்னா, உங்களை காதலிக்கிற, உங்களை காதலிச்சதுக்காக தன்னோட உயிரையே விலையாக கொடுத்த உங்களுடைய அன்பு காதலன், உங்களுடைய அன்பு ஆத்தும மணாளன் உங்களுக்கு எழுதி அனுப்பி இருக்கிற காதல் கடிதத்தை உங்களுக்கு வாசிச்சு அதுல இருக்கிற செய்திய உங்களுக்கு சொல்றதுக்கு தான் இன்னைக்கு காலையில நான் ஒரு போஸ்ட் மேன மாத்திரம். இதுல என்ன வந்தாலும் நீங்க என்ன கேட்க கூடாது. இதுல என்ன வந்தாலும் இந்த லெட்டரை உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற உங்களோட காதலனாகிய, உங்களுடைய ஆத்தும மணவாளனாகிய, உங்களை காதலிக்கிறதுக்காக உயிரையே கொடுத்த உங்க அன்பு காதலன் இயேசுவைத்தான் நீங்க கேட்கணுமே ஒழிய அடுத்த ஒரு மணி நேரம் இதுல என்ன வந்தாலும் இப்படியே கேட்கணும். இதுல என்ன வந்தாலும் என்ன செய்யக்கூடாது கேட்க. உங்களுக்காக அவர் எழுதி அனுப்பி இருக்கிற மொத்த செய்தியினுடைய ஒரு வரி என்னன்னா, என் அன்பு காதலிக்கு நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை. இந்த செய்தியினுடைய ஒட்டுமொத்த பின்னணி இல்லைன்னா இந்த செய்தியினுடைய மொத்தத்தையும் ஒரு வரியில சொல்லலாம்னா, என் அன்பு காதலியே நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் எடுத்துட்டு போறோம். Revelation chapter number 2 verses commencing from 1 through 7. நம்ம எல்லாரும் சேர்ந்து உங்களை வாசிக்க போறோம். Revelation வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல பின்னாடி 334வது பக்கம். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்க போறோம். எத்தனை பேர் சொன்னீங்க காதல் லவ் லெட்டர் அனுப்பியிருக்கான்னு சொல்றேன், இப்படி எல்லாம் உட்கார்ந்து இருந்தா எப்படி கொஞ்சம் சந்தோஷமா, நான் எப்போ சொல்றேன் கொஞ்சம் நிமிர்ந்து ஸ்டைலா கெத்தா உட்காருங்க. என் காதலை இன்னைக்கு எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்கிறதுக்காகவே உலகத்துல யாரும் சந்தோஷப்படுவாங்க. சர்வலோக எஜமான எனக்கு உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காருன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா நல்ல சந்தோஷமா உட்காருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றேன்? ஹalleluya. Revelation chapter number 2 verses commencing from 1 through 7. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 7 வரை உள்ள வசனங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்கலாம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள்
சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் விளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று உங்களுடைய ஆத்தும மணாளன், உங்களுடைய அன்பு காதலன், உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதி அனுப்பி இருக்கிறார். ஆமென். ஹalleluya. என் அன்பு காதலியே, நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை. அப்போஸ்தலனாகிய யோவானினுடைய வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரங்கள் என்பது, இன்னைக்கு நம்ம 2ஆம் அதிகாரத்தினுடைய ஃபர்ஸ்ட் 7 வசனங்களை மாத்திரம் வாசித்தோம். நீங்க வீட்டுக்கு போய் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 2ஆம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த 2ஆம் 3ஆம் அதிகாரங்கள் என்பது சபைகளுக்காக எழுதப்பட்ட சாதாரணமான ஒரு நிரூபம் அல்ல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் an ordinary letter. அது ஒரு சாதாரணமான நிரூபம் அல்ல. மாறாக அது சபைகளுக்கு நேராக பேசப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் an ordinary letter. இது ஏதோ எபேசுல அன்னைக்கு இருந்த சபைக்கு மாத்திரம் எழுதப்பட்டதில்லை. அப்படி எழுதியிருந்தா அந்த 7ஆவது வசனத்தை முடிக்கும் போது சபைகளுக்கு சொல்லுகிறத அப்படிங்கிற வார்த்தை ப்ளூரல் என்ன செஞ்சிருக்க கூடாது, வந்திருக்க கூடாது. எபேசு சபைக்கு தான் அப்ப அவர் லெட்டர் எழுதியிருக்காருன்னா எபேசு சபைக்கு சொல்லுகிறதாவது அப்படிங்கிற, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறத அப்படிங்கிற வார்த்தை ப்ளூரலாக வந்திருக்குன்னா, இந்த கடிதம், இந்த லவ் லெட்டர், இந்த லெட்டர், இந்த நிரூபம் இது ஒரு சாதாரணமான நிரூபம் அல்ல. இது சபைகளுக்கு நேராக பேசப்பட்ட தீர்க்க தரிசன 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படிங்கிற முதல் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எபேசு சபையோட பிரச்சனையே நேரடியா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே அணுகுகிறார் என்பது நமக்கு என்ன செய்யுது, கிளியரா புரியுது. 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்திலே வைத்துக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படிங்கறத பார்க்கும்போது, வாசிக்கும் போது நமக்கு ஒண்ணு புரியணும். எபேசு சபைக்கு அன்னைக்கு இருந்த பிரச்சனையை வேற யாரோ ஒருத்தர் சொல்லி அவர் தெரிஞ்சுக்கல, அவரே அந்த சபையில உலாவுகிற தேவனாக இருந்தபடினாலே அந்த சபையில என்ன பிரச்சனை இருந்ததுங்கிறத அவருக்கே என்ன செஞ்சிச்சு, தெளிவா தெரிஞ்சு. அவர் யாராக இருக்கிறார் என்றால் 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர். அவர் யாருங்க? உலாவுகிறவர். சொல்லுங்க, அவர் யாருங்க? 7 பொன் குத்து விளக்குகள்னா 7 சபைகளுக்குள்ளே என்ன செய்கிறவர்? உலாவுகிறவர். 7ன்னா பூரணம். அப்படின்னா எல்லா சபைகளுக்குள்ளேயும் அவர் என்ன தேவனா இருக்கிறார்னா உலாவுகிற தேவன். என்ன தேவனா இருக்காருங்க? அப்படி என்றால் அவர் எப்போதுமே அவர்கள் மத்தியிலே உலாவுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அவர் எப்போதுமே அவர்களுடைய மத்தியிலே உலாவுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறபடினாலே அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் வேற யாரோ சொல்லி ஆண்டவர் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே அவர்களுடைய மத்தியிலே உலாவுகிற தெய்வமாக இருக்கிறபடினாலே அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, அங்க இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களோட நடக்க எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அவருக்கே தெரியும். எத்தனை பேர் புரிஞ்சாமேன்னு சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் அதுக்கு நடுவில் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, உலாவிக்கிட்டு இருக்கிறார். அவர் பூரணமா எல்லா சர்ச்சுக்குள்ளேயும் எல்லா சபைக்குள்ளேயும் உலாவிக்கிட்டு இருக்கிறதுனால உள்ள இருக்கிற நானும் நீங்களும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நாம போய் பாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாம போய் என்ன செய்ய வேண்டியது இல்ல. போய் ஆண்டவருக்கு, ஆண்டவரே அவன் அப்படி பண்றா, இவன் இப்படி பண்றா, இவ அப்படி பண்றா, இவ அப்படி பண்றான்னு நாம போய் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவருக்கே அது தெரியும். ஏன்னா அவர் அதனுடைய மத்தியில உலாவுகிற தெய்வமாக என்ன செய்யறாங்க. உங்களால நம்ப முடியுமா? இந்த செய்தி அன்னைக்கு எபேசுல இருக்கிற சபைக்கு மாத்திரம் அல்ல, குளத்துப்பாளையத்தில் இருக்கிற ரெகோபோத் அப்போஸ்தல சபைக்கும்
அவர் உலாவுகிற தெய்வமாக இருக்கிறபடினால, அவர் எப்போதுமே நம்முடைய மத்தியிலே உலாவுகிற தெய்வமாக இருக்கிறபடினால, இந்த விசுவாச பயணத்துல நான் என்ன செய்துகிட்டு இருக்கேன், நீங்க என்ன செய்துகிட்டு இருக்கீங்க, நான் எப்படி இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 2ஆம் 3ஆம் அதிகாரத்திலே வருகிற வார்த்தைகள் என்பது, அங்க நம்ம பார்க்கிற ஓரொரு வார்த்தையும், அந்த வார்த்தைகள் என்பது உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நேரடியாக சபைகளை பார்த்து பேசின வார்த்தை. அந்த 2ஆம் 3ஆம் அதிகாரத்துல வர்ற எல்லா வார்த்தைகளும் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே நேரடியாக சபைகளை பார்த்து பேசின. அப்படின்னா இது யாரோ ஒரு தீர்க்கதரிசி சபையை பார்த்து சொன்ன வார்த்தை இல்ல. தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒருத்தர் தீர்க்கதரிசியா அபிஷேகம் பண்ணுகிறாரு, அந்த ஆண்டவர் சபையை பார்த்து நேரடியா பேசின. அப்படின்னா இதெல்லாம் ரெட் அலர்ட்ல இருக்க வேண்டிய வார்த்தைகள். இயேசுவே இத பேசியிருக்காருன்னா அந்த வார்த்தைகளை நானும் நீங்களும் என்ன செய்யணும்? கவனமா கவனிக்கணும். ஏன்னா இந்த வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி, பிறந்த ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா பொம்பளை பிள்ளை அப்படிங்கிற மாதிரியான ஏதோ ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டு போன வார்த்தை இல்ல. இது இயேசுவே நேரடியாக அவருடைய மத்தியில உலாவுகிறவர், அவருடைய ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவையும் ரொம்ப தெளிவா பார்க்கிறவர் சொல்லுகிறார். அதை நானும் நீங்க ரொம்ப கவனமா கேட்கணும். ஹalleluya. நீங்க என்ன கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த செய்தியை நான் பேச ஆரம்பிச்சதுல இருந்து அடிக்கடி அல்லது நிறைய தடவை நான் பயன்படுத்தின ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்னா சபை, the church. நான் ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கேன்னா இந்த 5 நிமிஷத்துல அதிகமா நான் உபயோகப்படுத்தின வார்த்தை எதுவா இருக்கும்னா சபை, சர்ச். சபை, எல்லாரும் சொல்லுங்க சபை. சத்தமா சொல்லுங்க. என்னது? சபை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு காரியம் நல்லா புரியணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே எதையாவது செய்யலாம் என்று நினைக்கிறார் என்றால் அதை அவர் அவருடைய சபையை வைத்துத்தான் செய்வார். ஹalleluya. சர்ச், சபை. சபை அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் ஒண்ணு புரியணும். நான் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள என்னுடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாருன்னா அவர் தூதனை அனுப்ப மாட்டார், அவரே இறங்கி வர மாட்டார். அவர் இந்த பூமியில எதையாவது செய்ய நினைச்சாருன்னா முதல்ல அவர்களோட மனசுல யார் வருவாங்கன்னா அவருடைய சபை. அவர் செய்ய நினைக்கிறதை அவருடைய சபையை கொண்டே அவர் செய்ய நினைக்கிற தேவனாக என்ன செய்கிறாங்க? நாளைக்கு இந்த நேரம் இந்த தேசத்துல பஞ்சம் இருக்காதுங்கிறத சபையை கொண்டே பேச வைக்கிறார். உனக்கு விரோதமா வரான சபைனா விசுவாசிகள் தான். உனக்கு விரோதமா ஒண்ணு நடக்காது, நீ தைரியமா அந்த யுத்தத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ராஜாவை அந்த தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர் அனுப்புகிறவர் யாருன்னா தேவன். அதை அவர் யாரை கொண்டு பேசுறாருன்னா அவரோட சபையை கொண்டு. அப்ப இந்த பூமியில கர்த்தர் எதையாவது செய்ய நினைத்தால் அதை அவர் சபையை கொண்டே செய்வார். ஆகவே தேவனுடைய திட்டத்திலே சபை ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறதாக இருக்கிறது அப்படிங்கறத நானும் நீங்களும் ஒரு காலத்துல என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து போயிடவே. சபை சபை நான் சொல்லும்போது இந்த 4 செவர் இல்ல, கைகளால கட்டப்பட்ட இந்த 4 செவர் இல்ல, இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தான் சபை. அப்ப இந்த பூமியில கர்த்தர் எதையாவது செய்ய நினைச்சாருன்னா அவர் யாரை கொண்டு செய்வார்னா என்ன கொண்டுதான் செய்வார். சத்தமா ஹalleluya, ஹalleluya. அது இந்த 4 செவர் இல்ல, இந்த சேர் இல்ல, இந்த பில்டிங் இல்ல, இந்த இது இல்ல, இங்க இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்ல, ஆர்கன்ஸ் இல்ல. சபை என்று சொல்லப்படுவது அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய மகனாகிய மகளாகிய நான். அப்ப சபை ஒரு பெரிய பங்கை வகிக்கிறதாக இருக்கிறது. தேவன் எதை செய்ய நினைத்தாலும் சபையை கொண்டே என்ன செய்கிறார்? செய்ய. இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்பது the church of Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்பது பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நமக்காக அடிக்கப்பட்டவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரு சொட்டு இரத்தத்தினாலே இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மக்களுடைய பாவத்தையும் நீக்கமர கழுவி அவர்கள் அத்தனை பேரையும் ரட்சிக்கிறதற்கு வல்லமை உள்ளவராகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பலியிடப்பட்டு உயிர் தெழுந்த 50வது நாளிலே உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் சபை. எத்தனை பேர் புரிஞ்சாங்க? சபை என்று சொல்லும் போது பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் அதற்கு சொந்தக்காரர், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நமக்காக அடிக்கப்பட்டவர், தன்னுடைய ஒரு சொட்டு ரத்தத்தால ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தை நீக்கமர கழுவி இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்களை ஒரே
முடியல. ரட்சிக்கிறதற்கு வல்லமையுள்ளவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு, எத்தனை பேருக்கு தெரியும் அவர் எனக்காக உங்களுக்காக மரித்தார்? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென் சொல்லுங்க. ஆனா அதோட கதை முடிஞ்சு போயிடல. மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில அவர் எனக்காக உங்களுக்காக உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உயிர் தெழுந்த 50வது நாள்ல உருவாக்கப்பட்ட ஒண்ணுக்கு பேர் தான் சபை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya. ஆக இந்த சபை என்பது மனித அறிவில் இருந்து தோன்றின ஒரு காரியம் அல்ல. அது நமக்கு நல்லா புரியும். இந்த சபை இன்றைக்கு நிறைய மதங்கள், நிறைய கூட்டங்கள் மனித அறிவிலிருந்து தோன்றினது. ஆனா இன்னைக்கு நீங்க சபை நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், அது நான் நீங்க. இந்த சபை மனித அறிவிலிருந்து தோன்றின ஒரு காரியம் அல்ல. இன்னைக்கு இருக்கிற மத குருக்கள் மாதிரி அவங்க உருவாக்கின ஒரு பேட்டர்ன் இல்ல. இது மனித அறிவிலிருந்து தோன்றின ஒரு காரியம் அல்ல. இது நம்முடைய ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த ஒரு சொத்து சபை. ஹalleluya. அப்படின்னா இது யாரோ சில மனிதர்கள் பெற்றெடுத்த ஒரு காரியம் அல்ல. இது தேவனே பெற்றெடுத்த. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். நீங்க இந்த கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். அவர் உயிர் தெழுந்த போது அவருடைய சரீரம் மாத்திரம் இல்ல, சபையும் சேர்த்து அவர் எழுப்பி எழுந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹalleluya, ஹalleluya. அவருடைய சரீரத்தை பாதாளத்தால, மரணத்தால அடக்கி, கல்லறையால அடக்கி உள்ள வைக்க முடியலன்னா அவருடைய சபையும் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசால, பாதாளத்தால, மரணத்தால, கல்லறையால உள்ள அடக்கி வைக்க முடியாது. ஏன்னா இது அவர் எந்திரிச்ச போது அவரோடு எந்திரிச்ச ஒண்ணுதான் சபை. ஹalleluya, ஹalleluya. உயிரோடு கூட எழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பரமேறி செல்வதற்கு முன்பதாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு எங்கும் போகாமல் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே நீங்கள் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலேயே இருங்கள், காத்திருங்கள் என்று சொன்னார். அப்படியே சீஷர்கள் எல்லாரும் எருசலேமிலே இருக்கிற ஒரு மேல் வீட்டு அறையில காத்திருந்த போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சத்தமாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்களுக்கு பிரித்தெடுத்த வரத்தின்படியே அவர்கள் பல்வேறு பாஷைகளை. எத்தனை பேருக்கு புரியுது? அப்படின்னா முதல் சபையை கர்த்தர் பெற்றெடுக்கும் போதே அதை தீயோட தான் பெற்றெடுத்தார், அக்கினியோட தான் பெற்றெடுத்தார். எத்தனை பேர் புரிஞ்சாங்க? ஹalleluya. சபை அது ஒரு மனிதனோட கான்செப்ட் இல்ல, அது சம வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கான்செப்ட், அது ஆண்டவருடைய கான்செப்ட். அது ஒரு மனுஷனுடைய மூளையிலிருந்து உருவான ஒரு திட்டம் இல்லை. ஒரு மனுஷன் நினைச்சா என்ன செய்ய முடியாது, அதை செய்து அதை கட்டமைத்து விட முடியாது. எனக்கு ஒருவேளை 4 பாட்டு நல்லா பாட தெரியும், ஒருவேளை நான் ஒரு 1000-1200 பிரசங்கம் பண்ணிருப்பேங்கிறதுக்காக நான் போய் ஒரு வீட்டை வாடகை எடுத்து சர்ச்சை நடத்திட முடியுமா? அப்படிதான் நடத்த முடியாது. சபை தேவனுடைய திட்டம், அது அவருடைய சிந்தையிலிருந்து உதிக்கிற விஷயம். அதை நடத்துகிறவர், அதை இயக்குகிறவர் அவர்தான். அவருடைய காரியத்தினுடைய அடிப்படையில தான் அது இயங்க முடியும் ஒழிய இது ஒரு மனுஷனோட மூளையில தோன்றுகிற ஒரு விஷயம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் காங்கிரிகேஷன் எப்படி உருவாக்குறாங்கன்னா அது மனுஷனுடைய மூளையிலிருந்து உருவாக்குற காங்கிரிகேஷன். அதனால அது நிலைக்கிறது இல்லை. அதனாலதான் அந்த கூட்டம் இருந்தாலும் அந்த கூட்டம் பரலோகத்துக்கு போய் சேர்ற கூட்டமா இருக்கிறது இல்லை. ஆனா எந்த சபை தேவனுடைய சித்தத்திலிருந்து உதித்து இருக்கிறதோ அந்த சபையை இந்த உலகத்தால, பிசாசால, மாம்சத்தால, பாதாளத்தால, நரகத்தால, கல்லறைகளால, பார்வோனால எவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அதற்கு தலையாய் கிறிஸ்துவே. ஹalleluya, ஹalleluya. அப்ப அவர் உயிர்த்தெழுந்து அவர் காத்திருக்க சொன்ன சீஷர்கள் அவர்கள் மேல் வந்து இறங்கின அக்கினி, அவர்களுக்குள்ளே எழுப்பின பரிசுத்த ஆவி. அப்ப முதல் சபையை ஆண்டவர் பெற்றெடுத்த போதே அது அக்கினியோட தான் பெற்றெடுத்தார், அது தீயோட தான் என்ன செஞ்சார், பெற்றெடுத்தார். அப்படின்னா இன்னைக்கும் அந்த சபை எப்படித்தான் இருக்கணும்னா அது அக்கினியோட தான் இருக்கணும், அது தீயோட தான் இருக்கணும். ஏன்னா அதை பெற்றெடுக்கும் போதே அதை தீயோட தான் பெற்றெடுத்தார், பெற்றெடுக்கும் போதே அது அபிஷேகத்தோட தான் பெற்றெடுத்தார், பெற்றெடுக்கும் போதே அது அக்கினியோட தான் பெற்றெடுத்தார்னா இன்னைக்கும் அந்த சபை எப்படித்தான் இருக்கணும், அது தீயோட தான் இருக்கணும், அது அபிஷேகத்தோட தான் இருக்கணும், அது அக்கினியோட தான் என்ன செய்யணும், இருக்கணும். அது அனலும் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு காலத்துல இருக்க கூடாது. அவர் தீயோட அக்கினியோட பெற்றெடுத்த இந்த சபை எல்லா காலத்திலையும் தீயோட அக்கினியோட இருக்கிற ஒரு சபையத்தான் என்ன செய்யணும், இருக்கணும். என்ன செய்யணும், அதையாவது கொஞ்சம் தீயோட சொல்லுங்க. என்ன செய்யணும்,
தீயோட தான் இருக்கணும், அனலோட தான் இருக்கணும். ஆனாலும் இல்லாம குளிரும் இல்லாம அது ஒரு காலத்துல என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. அது 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 ஃபயரா இருக்கும், ஃபயரா இருக்கும். அந்த சபை நடந்து வந்தா, அந்த சபை தன்னுடைய ஆராதனைக்காக தன்னுடைய கதவுகளை திறந்தா, அந்த சபைக்கு வர்ற ஒரு 4 பாட்டிமார்கள் வாயை திறந்து ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொன்னா, ஒரு 4 சகோதரிகள் 4 அண்ணமாருங்க இயேசுவே கூப்பிட்டா, அந்த சபை தீயோட இருந்தா, அந்த சபை அக்கினியோட இருந்தா, அந்த சபை அபிஷேகத்தோட இருந்தா, இந்த 4 பாட்டி 4 அண்ணன் இவங்க வாயை திறந்தா போதும், ஒட்டுமொத்த நரகத்தினுடைய அஸ்திபாரமும் ஆடி அசைஞ்சு இருந்த இடத்துல. ஏன்னா அதை ஒரு பெற்றெடுக்கும் போதே தீயோட அக்கினியோட என்ன செய்திருக்கிறார். அக்கினி உள்ள ஒரு சபை எப்படி இருக்கும்னா, தீ இருக்கிற ஒரு சபை எப்படி இருக்கும்னா, அது அனல் உள்ளதா இருக்கும், அது தேவனுக்காக பற்றி எரிகிறதா இருக்கும், அது ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் தன்னோட கூட்டத்துல சேர்த்து கொள்ளுகிறதா இருக்கும், அது அந்நிய பாஷைகளை பேசுகிற, கைகளை தட்டுகிற, சாத்தானுக்கு சவால் விடுகிற, அதிகாரத்தை பயன்படுத்துகிற, சர்வங்களையும் தேள்களையும் மிதிக்கிற, சிங்கத்தின் மேல நடக்கிற, சிங்கங்களின் வாய்களை கட்டி போடுகிற, சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டு அக்கினியின் உக்கிரத்தை அவிக்கிற, தண்ணீர்கள் மேல நடக்கிற, சாத்தானுடைய அஸ்திபாரங்களை முறியடிக்கிற, தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை எப்போதும் தரித்திருக்கிற, அஸ்திபாரங்களை அசைக்கிற, சங்கிலிகளை முறிக்கிற, பாதாளுக்கு முன்னாடி தலைவணங்காத பிசாசுகளை துரத்துகிற, வியாதிகளை சுகமாக்குகிற, மரித்தோர உயிரோடு கூட எழுப்புகிற, எழுப்புதல் தீய பக்க வைக்கிற, திறப்புல நின்று செபிக்கிற, எந்த சமயத்திலும் ஸ்தோத்திரம் செய்கிற, தேவனுக்காக எதையும் விளக்க தயாராக இருக்கிற, சமரசம் செய்து கொள்ளாத, பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற உயிரோட்டம் உள்ள ஒரு சபையா இருக்கும். அது தீயோட இருக்கிற சபையா இருக்க புரிஞ்சாமை ஹalleluya. அது தீயோட இருக்கிற சபையா இருக்கும்னா, நான் சொன்ன இத்தனையும் என்ன செய்யும் அந்த சபையில. நான் சபையில சொல்லும்போது நீங்க ரெண்டையும் யோசிச்சுக்கோங்க. ஒண்ணு, கைகளால் கட்டப்பட்ட இந்த கட்டடம். 2, அவர் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நான். இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் எனக்கு உங்களுக்கும். அடுத்தது கைகளால் கட்டப்பட்ட கட்டடம். அப்படி சொல்ல முடியாது, ரெண்டுமே ஈக்குவலா கர்த்தர் பார்க்கிறார். அதை பாதாளத்தின் வாசல்களால் மேற்கொள்ள முடியாது. அது யாராலும் ஒண்ணு, அது தீயோட இருந்துச்சுன்னா, அது அக்கினியோட இருந்துச்சுன்னா, உங்க வீட்டுக்குள்ள பிசாசு இருக்க முடியாது, உங்க வீட்டுக்குள்ள சாபத்தால தலைவிரிச்சு ஆட முடியாது, உங்க வீட்டுக்குள்ள நீ விட்டு வந்த பாதாள வல்லமைகளால உங்க வீட்டுக்குள்ள போராட முடியாது. அந்த தீ உனக்குள்ள இருந்துச்சுன்னா 10 வருஷம் கட்சிக்கு வந்து பிசாசு பிடிச்சு ஆடவளா உன்னால இருக்கும். அந்த தீ உனக்குள்ள இருந்தா நீ தேவனுக்காக பற்றி எரிகிறவனா இருக்க. ஒரு காலத்துல இந்த எபேசு சபை அப்படி ஒரு சபையா இருந்துச்சு. ஒன்ஸ் அப்பான் a டைம் அப்படி ஒரு சபையா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது எப்படிப்பட்ட ஒரு சபையா மாறிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அது விழுந்து போன ஒரு சபையாக மாறிடுச்சு. It has become a fallen church. ஒரு காலத்துல நான் முன்ன லிஸ்ட் அவுட் பண்ண மாதிரி இந்த மாதிரி அனல் இருக்கிற ஒரு சபையா இருந்த எபேசு சபை கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது அது விழுந்து போன ஒரு சபை. புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு சபைக்கு 2 நிருபம் எழுதப்பட்டிருக்கும்னா, ஒரு சபைக்கு 2 அப்போஸ்தலர்கள் 2 விதமான நிருபங்கள் எழுதியிருப்பாங்கன்னா, அது இந்த எபேசு சபைக்கு தான். ஒன்னு, இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த வெளிப்படுத்தின விசேஷனுடைய 2ஆம் அதிகாரத்துடைய 1 முதல் 7 வரை உள்ள ஒரு நிருபம். 2, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கென்றே எழுதின ஒரு நிருபம். நம்ம பைபிள்ல இருக்கிற புக்லயே ரொம்ப அழகான, ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இருக்கிற ஒரு புக் எதுன்னா எபேசியருக்கு எழுதின நிருபம். அந்த நிருபத்தை எல்லாம் பவுல் அந்த நாட்கள் எபேசிய சபைக்கு எழுதின போது அந்த சபை அனல் உள்ள ஒரு சபையாக, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு சபையாக, தேவன் ஆசைப்படுகிற ஒரு சபையாக எபேசு சபை அப்போ இருந்துச்சு. ஆனா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது, ஒரு காலத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 3 ஆண்டு கால ஊழியத்தை இந்த எபேசு சபை பவுல் ஊழியம் செஞ்சிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி நமக்கு ஏதோ குத்துமதிப்பா தீர்க்கதரிசனம் சொல்ற ஒரு ஆள் வந்தாலே நம்மள கையில பிடிக்க முடிய மாட்டேங்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் 3 வருஷம் என்ன செஞ்சிருக்காரு, இந்த எபேசு சபையில ஊழியத்தை செய்திருக்கார். ஆக்கில்லால், பிரிஸ்கில்லால், அப்பல்லோ இவங்க எல்லாம் இந்த எபேசு பட்டணத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை இந்த சபையில பாஸ்டரா வச்சுட்டு போய் எல்லாத்துக்கும் மேல கடைசி வரைக்கும் இயேசுவை விட்டு பிரியாத, இயேசுவின் மார்பிலை சாய்ந்திருந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த எபேசு சபைக்கு பாஸ்டரா என்ன செஞ்சிருக்காரு, இருந்திருக்காரு. யோசித்து பாருங்க. சொன்ன மாதிரி சும்மா ஏதோ ஒரு 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 ஏதோ ஒரு குருட்டுத்தனமா ஊழியம் செய்யற ஆட்களே நம்ம இன்னைக்கு யூடியூப்லயும் சோசியல் மீடியாஸ்லயும் பார்த்தா கொண்டாடுறாங்க ஜனங்க.
இயேசுவின் மார்பலை சாய்ந்திருந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த எபேசு சபையினுடைய இவ்வளவு பெருமைகளுக்கு உரிமை கொண்டிருந்த அந்த எபேசு சபை, அதே சபைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின போது, இந்த நிருபத்தில் எழுதின போது, அந்த சபை அப்படி இருக்கல, மாறாக அது மாறி இருந்தது. எபேசு சபை விழுந்து போன ஒரு சபையாக மாறியது. என் காதலி, என் அன்பு காதலியே, நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை. அது அதோட பேட்டர்னை மாத்தி இருந்துச்சு. முதலாவது இந்த சபையினுடைய உண்மையான கிரியைகளை முதல்ல எழுதுறார். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கறத என்ன செய்யறாரு, எழுதுறார். நம்ம அதை பார்த்தோம். அந்த 2-3 வசனங்கள் பாருங்க. யாராவது வாசிக்கிறீங்களா? 2-3 வசனங்கள். கிரியைகளையும் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்களை தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் நிலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என்ன பண்ணிருக்கிறேன்? ஒரு காலத்துல நீ எப்படி இருந்தனா பயங்கர தீய. இதெல்லாம் வாசிக்கும் போது எபேசு சபை தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய பொறுப்பில உண்மையா இருந்ததோடு மாத்திரம் அல்லாம எப்போதுமே அந்த சபை ரொம்ப பிஸியா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுங்க? சத்தமா சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு? ரொம்ப பிஸியா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? அவர் சொன்னது பாத்தீங்கன்னா, நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் நீ பிரயாசப்படுறத நான் அறிஞ்சிருக்கேன். நீ ரொம்ப பிஸியா இருக்க. நீ எப்படி இருக்க? தீயோட சொல்லுங்க. எப்படி இருக்க? ரொம்ப பிஸியா இருக்கு. எப்படி இருக்க? இன்னைக்கு காலையில இந்த 8:15 மணிக்கு என் கூட நீங்க வந்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த எபேசு சபை வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வரோம். Let us visit the church at Ephesus. நம்ம இங்க உட்காந்துட்டு எபேசு சபை வரைக்கும் போயிட்டு வரல. யாரெல்லாம் என் கூட வரீங்க? கைத்துக்கு ராமன் சொல்லி கொஞ்சம் போய் அப்படி என்னதான் அந்த எபேசு சபையில ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கறத அங்க வரைக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ராமன் சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 7 மணிக்கு ஆராதனைக்குள்ள வந்துடுவாங்க. 9:30 மணிக்கு ஒரு ஆராதனை, சாயங்காலம் 6:15 மணிக்கு 6:30 மணிக்கு ஒரு ஆராதனைன்னு வாரமான ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துடும். என்ன நம்புங்க, நான் இப்போ நீங்க போயிட்டு இருக்கிற சர்ச்சை பத்தி பேசல. நான் எபேசு சபையை பத்தி பேசிட்டு இருக்கேன். எந்த சபையை பத்தி பேசிட்டு இருக்கேன்? நம்ம கொஞ்சம் அதுல எபேசு சபை வரைக்கும் என்ன செஞ்சுட்டு வர போறோம், போயிட்டு வர போறோம். ஏன்னா நீங்க நம்பணும், நான் நிஜமா எபேசு சபையை பத்தி தான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க காலையில 7 மணி, பகல்ல 9:30 மணி, சாயங்காலம் 6:30 மணி ஒண்ணு கூடிடுவாங்க. ஒவ்வொரு ஆராதனையிலையும் நிறைய ஆட்கள், குறிப்பா ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பாயெல்லாம் கீழே விரிச்சு போட்டு உட்கார வைக்கிற அளவுக்கு ஆட்கள். சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்க போயிடுவாங்க. வெள்ளிக்கிழமை காலையில 10 மணிக்கு கரெக்டா உபவாச ஜெபம் ஆரம்பிக்கும். 50-70 பேர் என்ன செய்வாங்க, உபவாச ஜெபத்துக்கு உள்ள வந்துருவாங்க. ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி காலையில 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் வாக்குத்தத்த ஆராதனை நடக்கும். மாசத்தோட முதல் வெள்ளிக்கிழமை ராத்திரி 8 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் இரவு ஜெபம் நடக்கும். ஒவ்வொரு அமாவாசையிலும் நைட்டு 9 மணிலிருந்து காலையில 3 மணி வரைக்கும் அமாவாசை இரவு ஜெபம் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் வாலிபர்களுக்கான கூட்டம் நடக்கும். இது போக திங்கட்கிழமை தொடங்கி சனிக்கிழமை வரைக்கும் அந்த சர்ச்சோட பாஸ்டர்மா அந்த சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும். அதோட சேர்ந்து ஒரு 4 பேர் வந்து 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். என்ன நம்புங்க, நான் எபேசு சபையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இது போக வீட்டுல அப்பப்ப ஆசீர்வாத கூட்டம், கேர் செல்லு, பாஸ்டர் வீடு சந்திக்கிறது, அசிஸ்டன்ட் பாஸ்டர் வீடு சந்திக்கிறதுன்னு பயங்கர பிஸியா இருக்கிற ஒரு சபை. என்ன நம்புங்க, நான் எபேசு சபை தான் சொல்லிக்கிறேன். பிஸியா இருக்கு, பண்ணிக்கிட்டே நம்ம சொன்ன மாதிரி இத்தனை அடேங்கப்பா எல்லாம் இருக்கு, பிஸியா இருக்கு. ஆனா பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை அதை என்னமோ பெற்றுக்கொள்ளவே இல்லை. பிஸியா இருக்கு, எல்லாத்தையும் செய்யுது. இப்ப நான் லிஸ்ட் பண்ண ஏதாவது எபேசுவில் கம்மியா இருந்துச்சா? ஏதாவது கம்மின்னு சொல்ல முடியுமா? அத்தனை இருக்கு. ஆனாலும் எல்லாம் இருக்கு, பிஸியா இருக்கு, செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளை, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை சபை பெற்றுக்கொள்ளவே என்ன. பல சமயங்கள்ல சபையோட வேலைகள் எல்லாம் சரியா செஞ்சிடணும்னு நினைக்கிற அதே வேலையில அந்த சபை தனக்குள்ள செய்ய நினைக்கிற வேலைகளை செய்யறதுக்கு விட்டு கொடுக்க. இந்த இடத்துல நான் 2 சபையை சொல்றேன். ஒண்ணு நானும் நீங்களும், இன்னொன்னு இந்த கட்டடம். இதுக்குள்ள நடக்கிற ஆராதனையுடைய ஒழுங்குகள், ப்ரொசீடிங்ஸ், நம்ம ஜெபம், காணிக்க, ஆராதனை, துதி, இந்த மாதிரி செய்தி, பிரசங்கம், கூட்டம், இதெல்லாம் 2. நீங்க நல்லா கவனிங்க.
பிஸியா இருக்கு, செயல்பட்டுட்டே இருக்கு, ஆனா பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் இல்ல, பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் இல்ல. ஏன்னா பல சமயங்கள்ல சபையோட வேலையெல்லாம் சரியா செஞ்சணும்னு நினைக்கிற அதே வேலையில அந்த சபை தனக்குள்ள செய்ய நினைக்கிற வேலைக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கறதே. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் பாருங்களேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய நீங்க எவ்வளவு பிஸியா ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறத பத்தி பிசாசுக்கு பிரச்சனையே இல்லை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய நீங்க எவ்வளவு பிஸியா ஹேண்டில் பண்றீங்கறத பத்தி பிசாசுக்கு பிரச்சனையே இல்லை. அவனோட கவலை எல்லாம் நீங்க செய்யற வேலை, நீங்க செய்யற ஊழியம், நீங்க செய்யற ஜெபம், நீங்க செய்யற ஆராதனை உங்களுக்குள்ள வேலை செய்யக்கூடாது. அதுதான் பிசாசோட இலக்கு. என்னன்னா அதுதான். எவ்வளவு பிஸியா இருப்பியோ இரு, எத்தனை நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணு, எத்தனை நேரம் வேணாலும் பாட்டு பாடு, விடிய உட்காந்து பைபிள் படி, விடிய உட்காந்து என்னென்ன பண்ணணுமோ பண்ணு. எல்லாம் நீ பண்ணினாலும் நீ பண்ற எதுவும் உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வேலை செய். அதுதான் பிசாசு. நீங்க என்ன கவனமா கவனிச்சீங்கன்னா தான் புரியும். ஒரு சபையினுடைய வேலையெல்லாம் சரியா செய்யணும்னு நினைக்கிற அதே வேலையில அந்த இந்த சபைக்குள்ள செய்ய நினைக்கிற வேலைக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கறதே இல்ல. பிசாசுக்கு அதுதான் வேணும். நீ என்ன பண்ணுவியோ பண்ணு. சர்ச்சுக்கு போ, 7 மணி சர்வீஸ்லயும் உட்காரு, 9 மணி சர்வீஸ்லயும் உட்காரு, 6 மணி சர்வீஸ்லயும் உட்காரு, வாலிபர் கூட்டத்துக்கு வந்துரு, வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு வந்துரு, நைட் பிரேயருக்கு வந்துரு, அமாவாசை பிரேயருக்கு வந்துரு, வீட்டு கூட்டத்துக்கு வந்துரு, கேன்சலுக்கு வந்துரு, பாஸ்டர் சொண்டப்பாளையம் வந்திருக்காருன்னா அவங்க வீட்டுக்கு வந்துரு, எல்லா பக்கமும் வா. ஆனா எங்க வந்தாலும் நீ என்ன பண்றையோ அது உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யவே கூடாது. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், விடிய நீங்க ஜெபம் பண்றீங்க, சந்தோஷம். எங்க நான் ஒரு குறிப்பை உங்களுக்கு நேரா ஒரு குறிப்பை கொடுத்தா கரெக்டா அந்த குறிப்பினுடைய அடிப்படையில ஒரு 2 வசனம், ஒரு 4 ஜெப குறிப்பு உனக்கு சொல்ல முடியுமா? அதை உன்னால சொல்ல வைக்க முன்ன அந்த மாதிரியான ஒரு ஆளா பிசாசு உங்களை உருவாக விட மாட்டாங்க. நீ ஜெபம் பண்ணிட்டே இரு, ஆனா அது உனக்குள்ள அந்த ஜெபம் உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, கிரியை செய்ய கூடாது. கண்ண முன்ன திருத்தரசு ஆண்டவர் பேசினார் சந்தோஷம். ஆண்டவர் அதிகமா பைபிள்ல பேசுறது பாருங்க, அது பப்ளிக் ரிஃபர்மேஷனுக்காகத்தான் இருக்கும், பொதுவான ஜனங்களுக்கு தான் இருக்கும். எனக்கு தலைவலி வரப்போது, எனக்கு நான் கார் வாங்க போறேன், இதெல்லாம் எப்பவாவது வரும். எப்பப்பாரு கண்ண முடியுமா எனக்கு என் வீட்டை பத்தி என் சொந்தக்காரனை பத்தியுமே தரிசனம் வந்துகிட்டு இருக்க கூடாது. தரிசனம்னு சொல்லும்போது அது ஒரு வசனத்துடைய பின்னணியில இருக்கணும். அதை கத்தர் சவுண்டா பேசுறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். மேக்சிமம் அவர் பப்ளிக் ரிஃபர்மேஷனுக்கு தான் பேசுவாரே ஒழிய நீங்களும் நானும் வாசப்படிக்கு கோடு போடுவோமா போட மாட்டோமாங்கிறது அவருக்கு பிரச்சனை இல்லை. சோ எப்ப பாரு பைபிள் படிக்கிறோம். கிறிஸ்தவம், விசுவாசம், ஒரு 3 பாயிண்ட சொல்லி ப்ரூஃப் பண்ண பார்க்கலாம். ஒரு ஹிந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டா நீ எதற்காக இந்த விசுவாச மார்க்கத்தில் இருக்க, ஒரு 3 வரி, வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி, வாட் இஸ் கிறிஸ்டியன் ஃபெய்த், அதை சொல்ல தெரியுமா? பிசாசு, நீ பிஸியா இரு, ஆனா நீ சபைக்காக செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய், ஆனா அந்த சபை உனக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வேலை செஞ்சிடவே. அதுதான் பிசாசோட. ஒரு காலத்துல சபைக்கு சொந்தமா இடம் இல்ல. நான் இப்ப எபேசு சபையை தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு காலத்துல சொந்தமா இடம் இல்ல, இப்ப இடம் வாங்கிட்டாங்க. அன்னைக்கு கட்டணம் கட்ட முடியல, சுத்தி வர ஏதோ துணியை சுத்தி கூரை போட்டு சாலையை போட்டு உட்காந்துட்டாங்க. இன்னைக்கு கட்டணம் கட்டிட்டாங்க. செவர் இல்ல, இன்னைக்கு செவர் கட்டிட்டாங்க. ஒரு ஃபேனை வாங்க முடியல. இன்னைக்கு ஏகப்பட்ட ஃபேன், வேர்க்காம இருக்கிறதுக்கு ஃபேன் ஏகப்பட்டது போட்டாச்சு. அன்னைக்கு சேர் இல்ல, கொஞ்சம் கிழிச்சு போன, கொஞ்சம் இத்து போன பாய். இன்னைக்கு எல்லாரும் உட்கார அளவுக்கு அந்த சர்ச்சுக்குள்ள சேரை போட்டுட்டாங்க. அன்னைக்கு சரியான மைக் இல்ல, மைக் செட்டிங்ஸ் இல்ல. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல, என்ன நம்புங்க, நான் எபேசு சபையை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கிற சவுண்ட் சிஸ்டம் போட்டு சபை என்ன செய்யுது, நடந்துகிட்டு இருக்கு. தேவராயபுரம், கேம்பனூர், முத்திப்பாளையம், சுண்டப்பாளையம், புதுப்பாளையம், வேடப்பட்டின்னு எல்லா ஊர்ல இருந்து ஜனங்க வர்றாங்க. நான் எபேசு சபையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் அங்க இருக்கா கேட்டீங்கன்னா நீங்க வேணா அங்க வந்து பாருங்க, இருக்கா இல்லையான்னு நீங்க என்ன போய் பாருங்க. எல்லா ஊர்ல இருந்து ஜனங்க என்ன செய்யறாங்க, புறப்பட்டு பஸ்ஸை பிடிச்சு வண்டியை பிடிச்சு பயங்கர வேகமா ஓடி வந்து எதுக்கு உள்ள வந்தோம்னே தெரியாம உள்ள வந்தவொடனே முக்காடு போட்டு சைடு ஸ்டாண்ட் போட்டு தூங்கி. எத்தனை நாள் அப்புறம் வீட்டுல காலையில எந்திரிச்சு காப்பியை போட்டு வச்சு தூங்கிட்டு இருக்கிற புருஷன் மண்டையில தண்ணியை ஊத்தி எந்திரி, நான் சர்ச்சுக்கு கிளம்பணும். காப்பி அங்க போட்டு வச்சிருக்கேன், நான் போனதுக்கு அப்புறம் காப்பி போட்டையாம என்ன கேட்டு தொந்தரப்படுற, காப்பி அங்க இருக்கேன்னு எடுத்து குடிச்சுக்கோ அப்படின்னு அலப்பறை பண்ணி தூங்கிட்டு இருக்கிற பையனை பிள்ளைய ஒரு மிதிச்சு கப்பன மாதிரியே உருப்படாம போறப்ப நீ வந்து சர்ச்சுக்கு வந்து சேர்றையா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அதான் அடிச்சா முடிச்சது. பக்கத்து வீட்டுக்கார ராத்திரி 8 மணிக்கே வாசத்தை வச்சு கோலம் போட்டு, பக்கத்து வீட்டுக்கார அக்கா என்ன ராத்திரி 8 மணிக்கே வாசத்தை வச்சு கோலம் போட்டு கேட்டா, காலையில் நாங்க சர்ச்சுக்கு போனோம்னு சொல்லி அங்கிருந்து ரோட்ல நடந்து வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் போன டைமுக்கு அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல
நின்னுட்டு அடுத்த பஸ் வந்துருக்குறாங்க பாரு. ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தா என்ன, நான் வீட்டுல இருக்கும்போது கையாமையான்னு ரோட்ல போய்கிட்டே இருக்கிற பஸ் வந்து நிக்கிற ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்தா என்ன கேடுன்னு பஸ் ஓட்டுறவன் திட்டி, அங்கிருந்து பஸ்ல டிக்கெட் வாங்கி கண்டக்டரை திட்டி காலை விரிச்சு கீழே இறங்கி ரோட்ல இறங்கி வந்து 2 நாய் கத்தினா அதையும் பேசி இயேசுவின் நாமத்தால வாய மூடு நாயனா அதையும் சொல்லி கூட நடந்து வரவள வேகமா நடந்து வராளா என்னன்னு பாரு, நாம நடக்கிற வேகத்துக்கு இவன் நடக்கிறாளா, நான் அடுத்த வாரத்துல இவ கூட நாம பஸ் ஏறி வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலை 2 திட்டி ரோடு புறா நடந்து வந்து இங்க வந்து நான் உட்கார்ந்து இருக்கிற சேர்ல இன்னொருத்தி உட்கார்ந்து இருக்கான்னு பார்த்த உடனே அவ மண்டை மேல ஒரு இடி இடிச்சு குறுக்க முந்து எப்படி நீ வந்து இங்க உட்கார்லான்னு சொல்லி வந்து உட்கார்ந்து முக்கால போட்டு அப்படின்னு இருக்காமா நீ இத்தனை வேகமா புறத்து வந்து இத்தனை அலப்பறை பண்ணி. அப்ப சபை பிஸியா எல்லாம் செய், ஆனா சபை உனக்குள்ள என்ன செய்யணுமோ அதை செஞ்ச ஒரு காலத்திலையும் பிசாசு விடுறதே. நான் எபேசு சபையை பத்தி தான் பேசுறேன். பார்த்தா எல்லாரும் அழகாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பாட்டு பாடுறதையும் கையை தட்டுறதையும் வசனத்தை போதிக்கும் போது போதிச்ச பாஸ்டருக்கே என்னன்னு புரியலனாலும் நாம மண்டை ஆட்டி புரிஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்றதும் சபை மாதிரியே இருக்கு எல்லாம் பார்த்தா. ஆனா நான் சொல்லிட்டே இருந்த மாதிரி அவங்க பிஸியா இருந்தாங்க ஒழிய பிளெஸ்ஸிங்கா இருக்கல. அவங்க பிஸியா இருந்தாங்க, அவ்வளவு பிஸியா இருந்தா என்ன நடக்கணுமோ அது நடக்கல. யாரெல்லாம் சபைக்கு அடுத்த காரியத்துல தேவனுக்கு அடுத்த காரியத்துல பிஸியா இருந்தாங்களோ அவங்களோட பேர் ஒரு 10 பேர் தெரிஞ்சா எடுத்து பாருங்க. யாராவது ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாம வாழ்க்கையை வெறுமையா முடிச்சவங்க யாராவது இந்த பைபிள்ல இருந்தா இன்னைக்கே கிறிஸ்தவத்தை விட்டு நான் வெளியில போயிருவேன். அப்படி ஒரு ஆளை என்னால பைபிள்ல பார்க்க முடியும். யாரெல்லாம் தேவனுக்காக பிஸியா இருந்தாங்களோ, யாரெல்லாம் சபைக்காக பிஸியாக இருந்தாங்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு அடுத்த காரியத்துல பிஸியாக இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் பிஸியா ஆசீர்வாதங்களை அனுப்பிக்கிட்டே இருந்தா அவங்க ஆசீர்வாதமா தான் என்ன செஞ்சாங்க புரிஞ்சாமன்னு சொல்றாங்க. ஹalleluya. பிரசங்கம் எல்லாம் பயங்கரமா நடக்குது சர்ச்சில். அதுலயும் பிரகாஷ் ஒரு பையன் இருக்கானாமா, நான் எபேசு சபையை பத்தி தான் பேசிக்கிட்டு நல்லா பேசுறாங்க. மெத்த படிச்சவங்க இருக்க வேண்டிய இடத்துல பேச வேண்டியதை பேசுற அளவுக்கு பயங்கர பிரசங்கம். சமநிலை பிரமாணத்துக்கு ஒரு பங்கமும் வந்துடாம நல்ல பிரசங்கம். எபேசு சபையை எப்படி பார்த்தாலும் சபை அழகா இருக்கு. Nevertheless, I've got something against you. ஆனாலும் உன் பேரு எனக்கு ஒரு குறை. என் அன்பு காதலி நீ இப்போ முன்ன மாதிரி இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? சத்தமா ஹalleluya. ஹalleluya. இதெல்லாம் நான் சொன்னேன் நினைச்சு நீங்க என்கிட்ட கோபப்பட்டுக்க கூடாது. இதையெல்லாம் சொல்லுகிறவர் கர்த்தர். 7 நட்சத்திரங்களை தன்னுடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு 7 பொன்புத்துகளுக்கு மத்தியில் உலாவுகிறவர் உனக்கு சொல்லுகிறார். உன் கிரியைகளை, உன் பிரயாசத்தை, உன் பொறுமையை, நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதை, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்திருக்கிறதை, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதை, நீ பொறுமையாக இருக்கிறதை, என் நாமத்தின் நிமித்தம் நீ இளைப்படையாமல் பிரயாசப்படுகிறதை நான் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாங்க? ஹalleluya. வாரமான சர்ச்சுக்கு வந்துடணும். கரெக்டா டைமுக்கு வரலைனாலும் சர்ச்சை ஆரம்பிச்சு 1 மணி நேரம் கழிச்சாவது எப்படியாவது சர்ச்சுக்கு வந்துடுறோம். முடியலன்னா திருவந்தாவது கண்டிப்பா நாம சர்ச்சுக்கு வந்துடுறோம். கையை தட்டி பாட்டை பாடி காணிக்க கொடுத்து தசமபாகம்ங்கிற பேர்ல கூட்டி கழிச்சு கூட்டி பெருக்கி தொடச்சு ஏதோ ஒரு பண்ணி ஒரு கணக்கு பண்ணி ஒரு 50 ரூபாய் கவர்ல எழுதி தசமபாகம் உள்ளுக்குள்ள போட்டுறோம். பார்க்கும் போதெல்லாம் பிரைஸ் தரோம். யாரை பார்த்தாலும் ஜோமனும் சிஸ்டர் நின்னா நடந்தா உட்கார்ந்தா கழுத்தட்டினா உடனே அபிஷேகம் இறங்கி அந்நிய பாஷை எப்ப பாக்குறதுக்கு நீ சபை மாதிரியே இருக்க பிஸியா இருக்கான. இத்தனையெல்லாம் இருந்தாலும் என் அன்பு காதலியே உன்கிட்ட எனக்கு ஒரு குறை இருக்கு. நீ முன்ன மாதிரி இப்ப இல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நான் முதல்ல சொன்னேன், நீங்க அந்த ஆராதனை முழுக்க என்ன நடந்தாலும் நீங்க எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் கேட்கணும், என்ன கேட்க கூடாது. ஏன்னா இது ரொம்ப ஆக்டிவ மணாலன் உங்களுக்கு எழுதி அனுப்பி இருக்கிற காதல் கடிதம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எபேசு சபையை நீ பார்க்கிறதுக்கு சபை மாதிரியே இருக்கு. ஆனாலும் உன் பேர்ல எனக்கு ஒரு என்ன குறை பாருங்க. 4வது வசனம், ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை. You have left your first love. ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செஞ்சிட்ட? தேவனை குறித்த, தேவனுடைய காரியத்தை குறித்த தேடல், வேட்கை, வாஞ்சை, விருப்பம் இப்ப உன்கிட்ட இல்லமா. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு.
விசுவாசி விசுவாசின்னு சொல்ற, ஆனா ஒரு ப்ரொஃபஷனல் விசுவாசத்துக்கே உண்டான எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நோக்கமும் உன்கிட்ட இப்ப இல்ல. You have left your first love. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ தொலைத்து விட்டாய் என்று நான் சொல்லல, நீ விட்டுட்ட. You have just left it. I didn't say you have lost it. நீ அதை தொலைச்சிட்டேன்னு நான் சொல்லல. You have just left it. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய். ஏன்னா ஒரு காரியத்தை தொலைச்சறதுக்கும் ஒரு காரியத்தை விட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம். திருவிழாவா கொண்டு போய் கொண்டாட்டி தொலைச்சிட்டு வந்துடலாம்னு போய் விடுறது அது வேற. நம்ம திருவிழாக்கு போயிட்டு வாமா அப்படின்னு வீட்டுல விட்டுட்டு விடுறதுக்கும் தொலைக்கிறதுக்கு என்ன இருக்கு? You have not left, you have not lost your love, you have left your love. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை தொலைச்சிட்டே, என் மேல உனக்கு இருக்கிற காதலை தொலைச்சிட்டேன்னு நான் சொல்லலாமா? ஆனா நீ இப்ப முன்ன மாதிரி இல்ல, நீ என் மேல இருந்த அன்பை விட்டுட்ட. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கோபம் எல்லாம் இல்லாம சத்தமா ஆமென் சொல்லுங்க. You have left your first love. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டார். அந்த மக்கள் இயேசுவை காதலிக்கிறத நிறுத்திடல. அது அந்த 1வது 2வது வசனத்துல நமக்கு நல்லா தெரியுது. அவர் சொல்றாரு, இத்தனை செய்யற நீ, இவ்வளவு காரியம் உங்ககிட்ட இருக்கு, ஆனாலும் உன் பேர்ல எனக்கு ஒரு நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை பாருங்க. எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு, ஒரு காதல், அந்த ஆண்டவர் மேல நமக்கு இல்லாமலேயே நாம சபையினுடைய நடவடிக்கைகள்ல வந்து கலந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம்னா அது சபை இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் a social spiritual club. அது வெறும் ஒரு கிளப் தான். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அன்பு, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற வாஞ்சை, தேடல் இல்லாம, அதனாலதான் நமக்கு ஆராதனை பல சமயத்துல இன்னும் முடியலையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யுது தோணும். அந்த காதலோட ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை. நாம நிப்பாட்டிட்டா எல்லாரும் நிப்பாட்டிடலாம். நாம சத்தம் மைக்ல சவுண்ட் வரலைன்னா நம்ம சவுண்ட் கேட்கறது இல்லை. பாடுறவங்க சவுண்ட், அதுல ஒரு காதல், அதை நான் வீட்டை விட்டு பெறப்படும் போதே நான் வாசிக்கிறேன் ஒரு காதலோட, நான் பாடுறேன் ஒரு காதலோட, நான் ஆராதிக்கிறேன் ஒரு காதலோட. ஆண்டவர் என் மேல எதிர்பார்க்கிற அந்த அன்போட நான் என்ன செய்யணும், அதை செய்யாம நான் இப்படி வந்து உட்கார்ந்துட்டு நானும் நீங்களும் எதிர்த்து வெளியில போறோம்னா அது சபை இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் a social gathering. நம்ம குடும்பமா ஒன்று சேர்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு சோஷியல் கெட் டுகெதர் தானே ஒழிய இது ஒரு நாளும் தேசத்தை அசைக்கிற ஒரு கூட்டமா மாற முடியாது. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற அன்போட, தேவன் எதிர்பார்க்கிற தேடலோட, தேவன் எதிர்பார்க்கிற தாகத்தோட ஒரு சபை உள்ளுக்குள்ள வந்து சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள்ல கலந்துக்கும்னா அது வெளியில இறங்கி போகும்போது தேசத்தினுடைய சதி திட்டங்களை, தேசத்துல பிசாசு போடுற ஆலோசனைகளை அழிச்சு நிர்மூலமாக்குற ஆயுதமாகத்தான் சபை விட்டு என்ன செய்யும், அது வெளியில போகும். எபேசு சபையினுடைய சாட்சியை இழந்திருந்துச்சு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டார் அப்படின்னு பேர் எடுத்து எபேசு சபை தன்னுடைய சாட்சியை இழந்திருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, சாட்சியை இழந்திருந்துச்சு. சத்தமா சொல்லுங்க, சாட்சியை. யாரோடதோ சாட்சி இல்ல, தன்னோட சாட்சியை இழந்து. எல்லாரும் சொல்லுங்க, தன்னோட சாட்சியை. பாருங்க, சர்ச்சுக்குள்ள நாம வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு குதிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லைங்க. நாம நம்மளோட சாட்சியை இழந்திருப்போம்னா அங்கேயே நம்ம அவுட், என்ட்ரன்ஸ்லயே நம்ம இங்க எவ்வளவு குதிக்கிறோம், எத்தனை சேர உடைக்கிறோம், எத்தனை பாய கழிச்சு பாஸ்டருக்கு செலவு கொடுக்குறோங்கிறது விஷயம் இல்லை. நாம நம்மளுடைய சாட்சியை இழந்திருப்போம்னா அதுக்கப்புறம் விசுவாச வாழ்க்கைக்கே நாம தகுதி இல்லாத. ஏன்னா ஆண்டவர் தன்னுடைய சபையை இந்த பூமியில வச்சிருக்கிறதே சபை அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காகத்தான். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப சபையை ஆண்டவர் வச்சிருக்கவே அவருக்கு சாட்சியா இருக்கணும்ங்கிறதுக்காக. ஹல்லேலூயா. தன்னோட சாட்சியை இழந்து, அதை நாம இழந்துட்டோம்னு கூட தெரியாம அது பாட்டுக்கு இயங்கிக் கொண்டிருந்ததான வேளையில மணவாட்டியாகிய தன்னுடைய சபைக்கு அதனுடைய மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்துல அந்த சபைக்கும் அவருக்கும் நடுவுல இருந்த உறவை பத்தியும், அதுல இப்ப ஏற்பட்டிருக்கிற விரிசலை பத்தியும் எழுதுற ஆண்டவர் அதை முடிக்கும் போது அந்த கடிதத்தை ஒரு எச்சரிக்கையோட முடிக்கிறார். எப்படி முடிக்கிறாருங்க? எச்சரிக்கையோட, ஒரு வார்னிங்கோட முடிக்கிறார். ஏமா நீ இப்படி எல்லாம் இருந்த மணவாட்டியே, நீ இப்படி எல்லாம் இருக்க, nevertheless I have a complaint against you. நீ இப்படி எல்லாம் இருந்தாலும் உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்கு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய்.
சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையோட என்ன செய்யறாரு, அந்த லெட்டரை க்ளோஸ் பண்ண. என் அன்பு காதலியே, நீ இப்ப முன்ன மாதிரி இல்லைன்னு எழுத ஆரம்பிச்சவ, நீ இப்ப ஒழுங்கா மரியாதையா முன்ன இருந்த நிலைமைக்கே சீக்கிரமா திரும்பறதுக்கு என்ன வழின்னு பாரு, இல்லைன்னா அதனுடைய விளைவுகள் ரொம்ப கடுமையானதா இருக்கும்னு எச்சரித்து இறங்குறாமே சொல்றாங்க. தம்மை நேசிக்கிறவர்களை அவர் சிட்சிக்கிறார். இன்னைக்கு என்னடா உனக்கு எப்ப வந்தாலும் காரு பங்களா வைரம் வைடூரின்னு குடிப்பையே, இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னாலும் தன்னை நேசிக்கிறவர்களை கர்த்தர் சிட்சிக்கிறார். அவர்களுடைய மனம் மாற வேண்டும் என்று என்னோட இங்க நிக்கிறதால நான் ஏதோ பெரிய யோக்கியம் இல்லை, எனக்கும் உங்களுக்குமாக கர்த்தர் என்ன செய்கிறார், பேசுகிறார். நம்ம எப்போதுமே இந்த பேம்பரிங்கான மெசேஜஸே இல்லாம நம்மளை திருத்திக்கிறதுக்கான செய்திகளை தேவன் பேசும்போது அதை நம்ம கேட்டு நம்ம மனம் மாறினா அதனால மாற்றம் யாருக்குன்னா கேட்டு மனம் மாறின நமக்கு. ஒரு கடுமையான எச்சரிக்கையோட எபேசு சபையே, நீ முன்ன மாதிரி இப்ப இல்ல. ரெகபோத், you have left your first love. நீ உன்னோட ஆதி அன்பு, ஆதியிலே நீ கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. இதா உன்னை எச்சரிக்கிற 5வது வசனத்தை பாருங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கொஞ்சம் சத்தமா எடுத்தவங்க. இது எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் எழுதி அனுப்பி இருக்கிற கடிதம். இதுல அவர் எனக்கு உங்களுக்கும் சொல்லி இருக்கிற எடுத்துட்டவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் 5வது வசனத்தை பாக்குறீங்க? எத்தனை பேருக்கு ஆண்டவர் மேல கோபம் எல்லாம் இல்ல? எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. வாசிங்களே சத்தமா எல்லாரும் சேர்ந்து. ஆகையால் ஹalleluya. பயங்கர தீயோட வாசிச்சீங்க. ஹalleluya. ஹalleluya. அந்த தீ உங்க பக்கத்துல உட்கார்ந்து அந்த ஆளையெல்லாம் பிடிச்சு அவங்க சேரையெல்லாம் கொஞ்சம் அவிச்சு விடுங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஒரு 3 காரியம் சொல்றாரு இதுல. Remember, repent, repeat. 1 நினை, 2 மனம் திரும்பு, 3 திரும்ப செய். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. எல்லாரும் சொல்லுங்க. என்னது? நினைத்து. அப்போ 1 என்ன? நினை. மனம் திரும்பி. அப்ப 2 மனம் திரும்பு. ஆதியில் செய்த கிரியைகளை செய். அப்படின்னா திரும்ப செய். எல்லாரும் சொல்லுங்க. நினை. சத்தமா நினை, மனம் திரும்பு, திரும்ப செய். கொஞ்சம் சத்தமா நினை, மனம் திரும்பு, திரும்ப செய். Remember, நினை. இங்கிலீஷ்ல remember, தமிழ்ல நினை, இங்கிலீஷ்ல remember அப்படினா remember. மறுபடியும் உன்னை ஒரு அங்கமா ஆக்கிக்கோ அப்படினா remember. நினை, rememberனா நினை, அதை ஸ்பிளிட் பண்ணா remember, மறுபடியும் ஒரு அங்கம். மறுபடியும் இந்த சபையோட ஒரு அங்கமா மாறு. ஏற்கனவே நீ இந்த சபையோட ஒரு உறுப்பினர் தான், மெம்பர் தான். ஆனா வாரம் வா. உனக்கு வாய்ப்பு இருக்க போதெல்லாம் என்ன செய்ய? வா, வந்து கலந்துக்க, உள்ளுக்குள்ள வா. மறுபடியும் ஒரு அங்கமா உன்னை மாத்திக்கோ. வாரம் நீ புதுசா பேர் கொடுத்து சேர்றேன்னு அர்த்தம் இல்லை. ஆனா வாரம் உன்னோட விசுவாசத்தோட அளவை இன்னும் கொஞ்சம் அதிகமா மாத்திக்கிறதுக்காக திருப்பி உள்ளுக்குள்ள வந்து ரீமெம்பர் ஆகு. மறுபடியும் உன்னை உள்ள நினைச்சுக்கோ. உன் விசுவாசத்தோட நடையை இன்னும் கொஞ்சம் உறுதியா மாத்திக்கிறதுக்காக, உன் வாயின் அறிக்கைகளை இன்னும் கொஞ்சம் அதிகாரம் உள்ளவர்களாக மாத்திக்கிறதுக்காக ரீமெம்பர். மறுபடியும் உன்னை உள்ளுக்குள்ள வந்து உன்னை நினைச்சுக்கோ. வீட்டுல உட்கார்ந்து இருக்காத, உனக்கு லீவுனா வீட்டுல இருக்காத, உனக்கு வேலை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வீட்டுல இருக்காத. சர்ச்சு ஆராதனை நடக்குது, அங்க போ. நைட்ல ஆராதனைக்கு போ. தூக்கம் வரமாட்டேங்குதுன்னு ஜபக்குறிப்பா எழுதி தாவரே 5 மணிக்கு வாக்கத்து ஆராதனை இருக்கு, போங்க. இரவு ஜபம் இருக்கு, போங்க. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்காத, ரீமெம்பர் ஆகு. மறுபடியும் வந்து உன்னை அது கூட என்ன செஞ்சுக்கோ, நினை. அவர் உன்னை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நினை. உனக்காக அவர் திறந்த வாசல்களை நினை. உன்னை அவர் எப்படி வெளியில கொண்டு வந்தாருங்கிறத நினை. நீ சந்திச்ச புயலுக்கு மத்தியில உன்னை அவர் எப்படி பாதுகாத்தாருங்கிறத நினை.
இதுக்கு மேல ஒண்ணும் முடியாதுன்னு நீ நின்ன போது உன்னோட காரியத்துக்குள்ள இறங்கி நீ தள்ளி நில்லுன்னு சொல்லி உன்னோட காரியத்தை அழகா நடத்தி கொண்டு போனதை நினை. இதெல்லாம் நினைச்சு இங்கிருந்து புறப்பட்டு வெளியில போ. நீ ஆராதிக்கிற உன்னோட தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை உன்னை சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு. ரிமெம்பர், உள்ளவா உள்ளவா, மறுபடியும் உள்ளவா, மறுபடியும் உள்ளவா, திருப்பி உள்ளவா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு வந்தா போதான்னு நினைச்சுன்னா 3 ஆராதனைக்கு வா. மறுபடியும் உனக்கு டைம் இருக்குன்னா வீட்டுல உட்கார்ந்து வெட்டிக்கதை பேசிட்டு இருக்காம வா, உள்ளுக்குள்ள வா, ஆராதனைக்கு வா, வாக்குத்தத்த ஆராதனைக்கு வா, ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வா. மறுபடியும் ரீமெம்பர் ஆகு. வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மறுபடியும் ரீமெம்பர் ஆகு. மறுபடியும் உன்னை உள்ள இணைச்சுக்கோ. உள்ள இணைச்சதுக்கு அப்புறம் நினை அவர் உனக்கு என்ன செஞ்சாலும் நினை, அவர் எப்படி நடத்தினாரு நினை, அவர் உன்னை எப்படி காப்பாத்தினார் நினை, உன்னை எப்படி எல்லாம் தப்பு வச்சாரு நினை. இதெல்லாம் நினைச்சிட்டு சந்தோஷமா ஆராதிச்சுட்டு வெளியில போ. இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை உனக்கு சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? மனம் திரும்ப, ரிப்பென்ட். எப்பவெல்லாம் என் ஆண்டவர் எனக்காக செஞ்சதை நான் நினைக்கிறேனோ அப்பவெல்லாம் நான் மனம் திரும்பணும். நான் சபைக்குள்ள வந்து அமைதியா இருக்க மாட்டேன். கர்த்தர் எனக்கு செஞ்சதை நான் நினைக்கும் போது ஒருத்தர் பாடுறது, ஒருத்தங்க ஆராதிக்கிறதுங்கிறது எதனுடைய அடிப்படையிலன்னா அவங்க தேவன் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட நன்மையினுடைய அளவு எவ்வளவோ அவ்வளவுதான் அவங்க வாயிலிருந்து புறப்படுற சத்தத்தோட அளவு. கொஞ்சம் நன்மைனா கொஞ்சம் சத்தம். என் சக்திக்கு மீறினதை கர்த்தர் எனக்கு செஞ்சிருக்காருன்னா சக்திக்கு மீறின ஆராதனைய, துதிய, பலிய, ஸ்தோத்திரத்தை, காணிக்கைய அவருக்கு என்ன செய்யணும்? ஏன்னா எப்போ இருக்கா என் ஆண்டவர் எனக்கு செஞ்சதெல்லாம் நான் நினைக்கிறேனோ அப்பதான் நான் மனம் திரும்பிதான் ஆமென் சொல்றேன். ஏன்னா கடந்த வாரத்துல நான் நன்மையை மாத்திரமே செஞ்சதில்ல, நான் கொஞ்சம் கெட்டதையும் செஞ்சேன். நல்லத மாத்திரமே நான் பேசிடல, நான் கொஞ்சம் கெட்டதையும் பேசினேன். தேவனுக்கு பிரியமான பாதையில மாத்திரமே நான் நடந்தறல, நான் கொஞ்சம் தப்பாவும் நடந்தேன். இங்க வந்து நான் மனம் திரும்பி அவரோட வார்த்தை கேட்கும் போது நான் மனம் திரும்பி மறுபடியும் ரீமெம்பர் ஆகணும். சிந்திப்பா உன்னை எப்படின்னா அவர் வச்சிருந்தாருல சிந்தி. ஆராதனைங்கிறது நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு நீ கொடுக்கிற வாடகை. ஆமென், பிரைஸ் தி லார்ட். நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு, கர்த்தர் உனக்கு கொடுத்த நன்மைகளுக்கு நீ செலுத்துற வாடகை. எத்தனை பேர் வாடகை பாக்கி வச்சு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? அவர் உங்களுக்கு செய்த நன்மை, அவர் உங்களுக்கு செய்த கிருபை, அவர் உங்களுக்கு பாராட்டின தயவு, அதுக்கு நீங்க திருப்பி செலுத்துற ரெண்டுக்கு பேர் தான், வாடகைக்கு பேர் தான் ஆராதனை. எத்தனை பேர் நானும் நீங்களும் சபையில வாடகை பாக்கி வச்சு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? அவர் நமக்கு செய்ததற்கு ஈடான வாடகையை திருப்பி அவருக்கு நாம நீங்களும் நம்முடைய துதியால, பலியால, ஆராதனையால செலுத்த. சிந்திப்பா, மனம் திரும்ப செய். என்ன செய்? போன வாரம் நீ சர்ச்சுக்கு வந்து என்ன துதிச்ச, 1ஆம் தேதி சேர் பத்தாத அளவுக்கு உட்கார்ந்த, இன்னைக்கு வீட்டுக்குள்ள என்ன பண்ற? முதல்ல செஞ்சத திரும்ப செய். எத்தனை பேர் புரிஞ்சாங்க? ஆதியிலே செய்ததை திரும்பவும் செய். சத்தமா திரும்பவும் செய்ங்கிறத சத்தமா உங்க மண்டையில ஏறுற மாதிரி முதல்ல செஞ்சதை திரும்பவும் செய். எப்படி முதல் ஜெபிச்சியோ அப்படி ஜெபி, எப்படி முதல் குடுத்தியோ அப்படி குடு, எப்படி முதல் தேவனுக்கு உண்மையா இருந்தியோ அப்படி உண்மையா இரு, எப்படி முதல்ல ஊழியம் செஞ்சியோ அப்படி ஊழியம் செய், எப்படி முதல்ல சபையை நேசிச்சியோ அப்படி நேசி, எப்படி முதல் ஊழியக்காரர்களுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருந்தியோ அப்படி ஊழியக்காரர்களுக்காக உயிரையும் கொடு, எப்படி தேவனுக்காக இந்த தியாகத்தை தைரியமா செய்ய இறங்கினியோ, உன் கையில 10 ரூபா இருந்தாலும் தைரியமா அதை கொடுத்துட்டு வெளியே இறங்கி போனியோ, ஆதியிலே செய்த கிரியைகளை திரும்பவும் மறுபடியும் திரும்ப செய். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. என்னை ஏற்றுக்கொண்ட போது நீ எப்படி இருந்தியோ அப்படி இரு. பாஸ்டர் சிரிச்சா தசமபாகம், சிரிக்கலைனா இல்லைங்கிற மாதிரி இருக்காத. நீ எப்போ என்ன செய்வியோ அதை திரும்ப என்ன செய். சத்தமா சொல்லி என்ன செய்? Remember, repent, repeat, or I will remove. சிந்தி, மனம் திரும்ப செய், இல்ல நீக்கிடுவேன். என்ன செஞ்சிருவேன்? உன்னோட ஆசீர்வாதத்தை உன்கிட்ட இருந்து நீக்கிடுவேன், உன்னோட சத்தத்தை உன்கிட்ட இருந்து நீக்கிடுவேன், உன்னோட அல்லேலூயாவை உன்கிட்ட இருந்து நீக்கிடுவேன், உன்னோட வேலையை உன்கிட்ட இருந்து நீக்கிடுவேன். என்னை விட அந்த குறிப்பிட்ட ஆளுக்கு, குறிப்பிட்ட பொருளுக்கு, குறிப்பிட்ட காரியத்துக்கு நீ அதிக முக்கியத்துவம் கொடுப்பீன்னா அந்த ஆளை, அந்த பொருள், அந்த காரியத்தை, அந்த வேலையை உன்கிட்ட இருந்து நீக்கிடுவேன். நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அதை நீ செய்யாத பட்சத்துல உன்னுடைய விளக்கு தண்டில் இருந்து அதை நீக்கிடுவேன். அதை நான் நீக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ பிரைட்டா பிரகாசமா இருக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்கா உன் வாழ்க்கை இருட்டுக்கு வந்துடும். அதனால நான் மறுபடியும் உனக்கு சொல்றேன், கேட்டுக்கோ.
நான் உனக்கு என்ன செஞ்சேன்னு நினைச்சீனா கண்டிப்பா மனம் திரும்புறதோட நின்றாம நீ முதல்ல என்ன செஞ்சியோ அதை திரும்ப செய். நீ நினைக்காம, நீ மனம் திரும்பாம, நீ செஞ்சதை திரும்ப செய்யாம நீ அப்படியே இருந்தீனா ரொம்ப சீக்கிரம் இப்படியே நான் காதல் கடிதத்தை எழுதி உனக்கு அனுப்பிச்சுட்டே இருப்பேன்னு மாத்திரம் நினைக்காத. ரொம்ப சீக்கிரத்துல நான் உன்கிட்ட வருவேன். நான் உன்கிட்ட வரும்போது உன் விளக்கு தண்டு இருந்து அந்த திரிய அகற்றி போட்டுருவேன். அதுக்கப்புறம் நீ பிரகாசமா இருக்க மாட்டே. அதுக்கப்புறம் நீ யாருக்கும் சாட்சியா வாழ முடியாது. அதுக்கப்புறம் நீ சபைக்குள்ள வந்து எத்தனை உருண்டினாலும் இந்த உலகத்துல யாரும் பெற்றுக்க அனுபவிக்காத ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற பாத்திரமா உன்னால மாற முடியாது. ஏன்னா விளக்கு தண்டை உங்ககிட்ட இருந்து எடுத்து போட்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாறவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? சத்தமா நான் ஏன் சொல்லணும் உங்களுக்கு புரியும். அவர் மாறவே இல்லை. உங்களுக்கு மாறிட்டாருன்னு அமைதியா இருக்கு. அவர் மாறவே இல்லை. அவர் நேத்து எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இன்னைக்கும். நேத்து எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இன்னைக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைத்த போது அந்த இயேசு எப்படி இருந்தாரோ அப்படித்தான் இன்னைக்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்படித்தான் இன்னைக்கும். அப்படி இருக்கும்போது வாரம் சர்ச்சுக்கு வராம மாசத்துக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு வரவே நமக்கு எவ்வளவு துணிச்சல். அவர் மாறவே இல்லை. அவர் என்ன செய்யல? அவர் நேற்றும் இன்னைக்கும் என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார். அன்னைக்கும் அவர் வனாந்தரத்தில் நமக்கு தண்ணீரை கொடுத்தார். அன்னைக்கும் பாதை இல்லாத இடத்துல பாதை கொடுத்து நடத்தினார். அன்னைக்கும் அவர் நமக்கு தேவனா இருந்தார். இன்னைக்கும் தேவனா. அன்னைக்கு நம்ம புதுசா இருந்தோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கோயில் கூடைக்கு பயம் இல்லாம போயிருங்கிற மாதிரி கொஞ்சம் பயம் இல்லாம போய் சின்ன தப்புகளை அதிகமா செய்ய நினைக்கிற இந்த நேரத்திலையும் இப்பவும் அவர் கிருபையா இறங்கி என்னை உங்களை காப்பாத்திக்கிட்டு அவர் ஒரே மாதிரி இருக்கும்போது நாம வாரத்துக்கு ஒருக்கா சர்ச்சுக்கு வராம மாசத்துக்கு ஒருக்கா சர்ச்சுக்கு வரோமே நமக்கு எவ்வளவு துணிச்சல். ஆண்டவர் நமக்கு பேசுகிற நாவுகளை உதடுகளை தந்திருந்தும் ஆண்டவருடைய சமூகத்துல அமைதியா நானும் நீங்கள் உட்கார்ந்துருக்கவே நமக்கு எவ்வளவு துணிச்சல். அவர் மாறவே இல்லை. அவர் அப்படியே இருக்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கான எல்லா விதமான வாசலையும் வழியை திறந்து கொடுத்து நமக்கு அந்த பணத்தை சம்பாதிக்க தேவையான பலத்தையும் நமக்கு கொடுத்து அவர் மாறல. ஆனா நாம தசமபாகத்தை கொடுக்கறத நிறுத்திட்டு தசமபாகத்தை கொடுக்காம இருக்கவே எனக்கு உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல். நம்மளோட குடும்பத்தை யாரோட உதவியும் இல்லாம இன்னைக்கு நாம நடத்துறோம் இல்ல. ஒரு காலத்துல யார் வீட்டுல வாசப்படியாவது நின்று உதவிக்காக கேட்க வேண்டியதா இருந்தது. இன்னைக்கு அந்த நிலைமை இல்ல. நம்ம குடும்பத்தை நாமளே நடத்துற நிலைமைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவரோட கிருபையை சத்தமா சந்தோஷமா பாடாம கொண்டாடாம அசையாம உட்கார்ந்துக்கவே ஆகையால் நீ இந்த நிலைமையில இருந்து விழித்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பி ஆவியிலே செய்த கிரியை மீண்டும் செய்வாயாக. இல்லைன்னா சீக்கிரமா வருவேன் உன் விளக்கத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்து போட்டுருவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றாங்க? ஹalleluya. எபேசு சபை தன்னோட வேலையை சரியா செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பலவீனம் இருந்தது. அது தன்னோட ஆதி அன்பை விட்டுருச்சு. சூழ அங்கேயே தான் இருக்கு. நெருப்ப காணும். நெருப்பு என்ன செய்யல? எங்க வீட்டு வழியா போகும்போது செங்க சூளை பார்ப்பேன். பார்த்தா சில சமயம் அந்த வழி கிராஸ் பண்ணவே முடியாது. அந்த புகை நம்மள கண்ணை மறைக்கும். சில சமயம் அந்த வழியில போனா சும்மா இருக்கு. சூழ அங்கேயே தான் இருக்கு. நெருப்பத்தான் காணும். சபை இருக்கு, முக்காடு இருக்கு, வெள்ளத்துணி இருக்கு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, திருவிருந்து வந்து வாயத்திலிருந்து திருவிருந்தையும் எல்லாம் இருக்கு. ஆனா உள்ள இருக்க வேண்டிய தீ. இன்னைக்கு காலையில இந்த காதலர் தினத்துல என் அன்பு காதலியே, உன்கிட்ட என்ன பிரச்சனைனா நீ முன்ன மாதிரி இல்லை. நீ முன்ன மாதிரி மாறணும். நான் வந்து இந்த உலக காதலன் மாதிரி நான் எதிர்பார்த்தது உனக்கு கிடைக்கலன்னு உன்னை கலட்டி விடுற காதலன் இல்லை. நான் உனக்கு ஆலோசனை சொல்ற கேளு. நீ மனம் திரும்பி நீ சிந்திச்சு நீ செஞ்சதை திரும்ப செஞ்சேனா நான் உனக்கு ஜீவ விருட்சத்துடைய கனியை புசிக்க கொடுப்பேன். அப்படி நீ செய்யாம விட்டேன்னா உன் விளக்கு தண்டை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்க. என்னோட ஆத்தும நேசர், என்னுடைய மணாளன், என்னுடைய காதலன் என்னோட பேசினார். என் மனசுக்கு அவரோட மனசுல என்னை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறத எனக்கு அவர் சொல்லி இருக்கிறார். அவருக்கு என்னை குறிச்சு இருக்கிற காரியத்தை என்னுடைய ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு என் மேல இருக்கிற குறை என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் அவர் என்கிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது ஒருத்தர் 2 பேராவது சர்ச்சுக்குள்ள இருந்தா அவங்க மாத்திரம் நீங்க எந்திரிச்சா போதும். மற்றவங்க எல்லாம் நீங்க எப்போ போல நீங்க உங்களோட ரெகுலர் ஜெபத்தை பண்ணிட்டு நீங்க போகணும்னா கூட போய்க்கலாம். ஆனா யாராவது கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, ஆமா என் மேல அவருக்கு என்ன குறை இருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு மனுஷன் சொல்லல, என்னுடைய ஆத்தும மணாளன், என்னுடைய நேசர் என்னை வானத்திலே அழைத்து கொண்டு போய் என்னை தன்னுடைய 1000 வருட அரசாட்சியிலே அவர் சுகமாய் தங்க பண்ணி என்னை வாழ வைக்க போகிற மகிமையின் தேவன் என்னோட பேசியிருக்காரு.
நான் என்னோட தப்ப உணர்றேன், நான் என்னோட தப்ப உணர்றேன். இன்னைக்கு காலையில் நான் சிந்திச்சு, நான் மனம் திரும்பி, நான் முதல்ல செஞ்ச கிரியைகளை நான் முதல்ல செய்யணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று ஒரு பேர் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு அவர் பேசினதை நான் ஏத்துக்கிறேன். இந்த பையன் கொஞ்சம் அப்படி இப்படி பேசினாலும் அந்த கான்செப்ட் ஆண்டவர் எனக்கு தான் சொன்னார். நான் நம்புறேன். நான் மனம் திரும்பணும் அப்படின்னு நினைக்கிறது சொல்றவங்க மாத்திரம் நிற்போம். நின்னா மாத்திரம் பத்தாது. அதனால நினை, மனம் திரும்ப. நீ முதல்ல எப்படி இருந்தியோ அதை திரும்ப செய். அதே மாதிரி ஜெபி, அதே மாதிரி துதி, அதே மாதிரி ஆராதி. மௌனமா இருக்கும். ஆண்டவர் மாறல, நீ மாறாத. அதுதான் அந்த சப்ஜெக்ட். அதை வாயில திறந்து சொல்ல ஆரம்பிங்க, செய்ய ஆரம்பிங்க. ஜெபிக்கு உங்க பக்கத்துல நிக்கிற, நான் எப்போதும் சொல்றேன்னா, உங்க பக்கத்துல நிக்கிற அண்ணன், உங்க பக்கத்துல நிக்கிற அக்கா 10 பிசாக்கு உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அவங்களால உங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனா நீங்க உங்க வெக்கத்தை எல்லாம் தூக்கி தூரமா போட்டுட்டு உங்களை சந்திக்க வந்திருக்கிற உங்க ஆத்துவ மணாளனை நோக்கி நீங்க கூப்பிட்டீங்கன்னா, அவர் நின்னார்னா உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையோட தலையெழுத்துமே தலைகளா மாறி போயிருக்கு. சொன்னா உங்க பக்கத்துல நிக்கிறவங்க எல்லாம் பார்த்து மௌனமா இருக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு குதிச்சு செவிக்க ஆரம்பிங்க. நல்லா செவி. ஒருத்தரையும் பார்க்காதீங்க. நல்லா திரும்ப செய். நீ முதல்ல சர்ச்சை பண்ணும்போது பக்கத்துல யார் நிக்கிறாங்க நீ பார்த்தியா? அப்போ உனக்கு பஸ் டைம் ஆயிடுச்சா? அப்போ உனக்கு வீட்டுக்கு போய் ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு தோணுச்சா? அன்னைக்கு உனக்குள்ள பிசாசு பிடிச்சிருந்த போது, உனக்குள்ள சாபத்தோட கட்டி இருந்த போது, உன் வீட்டுல அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த போது என்ன தேடி வந்தையே. அன்னைக்கு நீ எப்படி என்ன தேடின? அன்னைக்கு நீ எப்படி என்ன பார்த்த? அன்னைக்கு நீ எப்படி என்ன கூப்பிட்ட? அன்னைக்கு நீ எப்படி என்ன பார்த்த? அந்த மாதிரி நீ திரும்ப ஆதியிலே செய்ததை திரும்பவும். உம்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. சத்தமா உம்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். சேர்ந்தலாவது சபதம். ஏமாற்று வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. ஏமாற்றமில்லா வாழ்க்கை நானும் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும். ஒரு ஜெபத்தோட நாம் முடிக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தரை மாத்திரம் பாருங்க. என் அன்பு காதலியே, நீ முன்ன மாதிரி இப்போ இல்லை. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? பிஸியா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு ஜெபிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்றமா. ஆனா இது எதுவுமே உனக்குள்ள வேலை செய்யல. ஏன்னா என் மேல இருக்க வேண்டிய அளவு அன்பு
சீக்கிரமா உன்கிட்ட வரேன், நான் சீக்கிரமா உன்கிட்ட வரேன். நீ மனம் திரும்பிட்டீங்கன்னா நீ செஞ்ச மறுபடியும் செஞ்சுட்டு திரும்ப ஆதியில செஞ்சத திரும்பி செஞ்சு உன் அன்பை புதுப்பிச்சுக்கிட்டீங்கன்னா, ஓ அந்த ஏதேன் தோட்டத்துல உனக்கு கிடைக்காம போன அந்த ஜீவ விருட்சத்தோட கனியை உனக்கு நான் புசிக்க கொடுப்பேன். ஆனா நீ சிந்திக்காம மனம் திரும்பாம ஆதியில செய்ததை திரும்பவும் செய்யாம விட்டுட்டீங்கன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சீக்கிரமா உன்கிட்ட வந்து உன் விளக்கு தண்டை அதுன்றது எடுத்து போட்டுறேன். அப்படி நான் போட்டுட்டா உன் வெளிச்சம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீ பிரகாசிக்க முடியாது, அதுக்கப்புறம் நீ சாட்சியா வாழ முடியாது. நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று பேரும் எனக்கு குறையும்.